வணக்கம். எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் பெண்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற அந்த பாலியல் வன்கொடுமைகள் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்றன. மக்களை ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் ஒரு கோபத்திற்கும் ஆளாக்கி இருக்கிறது இந்த வெளிவந்திருக்கின்ற இது தொடர்பான வீடியோக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த பொள்ளாச்சியில் நடைபெற்றிருக்கின்ற பெண்கள் மீதான இந்த பாலியல் வன்முறைகள் அப்படின்றத வெறுமனே ஒரு பாலியல் வன்முறைகளாக மட்டுமே பார்த்து கடந்து போய்விட முடியாது அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலை. ஏனென்றால் இது ஒரு சமூக, பொருளாதார, அரசியல் கூட்டு நடவடிக்கைகளின் செயல்பாடுகளினுடைய ஒரு மொத்த வடிவமாகவே இன்றைக்கு இந்த வன்கொடுமைகள் வன்முறைகள் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மேலும் மேலும் பல்வேறு வீடியோக்கள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அதில் இருப்பவர்கள் யார் அப்படின்றது வெளிப்படையாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இங்கே சில ஒளிவு மறைவான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய பின்னணியில் இதனுடைய விசாரணையானது சரியாக தொடங்கப்படவும் இல்லை. அது சரியான திசையில் போகுமா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருக்கிறது. இது பற்றி தான் நம்மளுடைய எதிர்ச்சொல் நிகழ்ச்சி இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். நம்மிடையே திமுகவை சேர்ந்த திரு சிவ ஜெயராஜ் அவர்களும், அதே போல் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் நக்கீரன் கோவி லெனின் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். குழந்தை வளர்ப்பு ஆலோசகர் துரையரசு அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். இவர்கள் நால்வரிடமும் இது தொடர்பான கருத்துக்களை நாம் கேட்கலாம். உங்கள் நால்வருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். இன்றைக்கி இந்த அதாவது கடந்த ஒரு வார காலமாகவே பார்த்திங்கன்னா, தொலைக்காட்சிகளில் மற்ற சமூக ஊடகங்களில் இந்த செய்தி தான் மிகவும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு கோணங்களில் அவரவர்களுடைய பார்வையில் இருந்து, ஒரு வழக்கறிஞராக ஒருவருடைய பார்வை, ஒரு பத்திரிகையாளராக ஒருவருடைய பார்வையின் பல்வேறு கோணங்களில் இருந்து இது தொடர்பான செய்திகளும் கருத்துக்களும் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனாலும் இதில் ஒரு அரசியலும் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம கடந்து அதை விட்டுட்டு கடந்து போயிடவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதில் அரசியலே கிடையாது, இதில் ஆளுங்கட்சிக்கு எந்த தொடர்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு புதிதாக தொலைக்காட்சிகளில் ஒரு 3 வீடியோக்கள் வெளியாகின. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த பார் நாகராஜன் அதிமுகவினுடைய அம்மா பறவை செயலாளராக இருந்து இன்றைக்கு அதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்ற பார் நாகராஜன் தான் அந்த வீடியோவில் பெண்களுடன் இருக்கிறார். அதிலும் அந்த பெண்களை மிரட்டி அவர் உறவுக்கு பணிய வைக்கிற ஒரு காட்சிகளையும் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த இதில் முக்கிய குற்றவாளிகளாக முதலில் கைது செய்யப்பட்ட அந்த சபரிராஜன் அப்படின்ற அந்த ரிஷ்வந்த் அவரும், அதே மாதிரி சதீஷ், இவங்க 2 பேர் தான் இந்த வீடியோவையே பதிவு பண்ணுறாங்க. அதில் சபரிராஜன் ஒருத்தர் மிரட்டுறார், ஒரு பெண்ணை நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா இதை நாங்கள் வெளியிட்டுருவோன்ற மாதிரியான ஒரு மிரட்டலும் அந்த வீடியோவில் விடப்படுகிறது. இப்போ முதல் முறையாக இதை வெளியில் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு பங்கு நக்கீரனுக்கு உண்டு. உங்களுடைய பார்வையின இது ஒரு ஆதாரம், இன்றைக்கு மேலும் கூடுதலான ஒரு ஆதாரம் வெளிவந்திருக்கிறது. இதுதான் நாங்கள் தொடக்கத்திலேருந்து சொல்கிறோம். இந்த பொள்ளாச்சி விவகாரம் என்பது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொடூரம். இந்த கொடூரம் ஒரு புகாருக்கு பிறகுதான் வெளிப்படையாக வருது. ஏன்னா பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பெண்கள் என்பதால், அதுவும் மாணவிகள் என்பதால், பெரும்பாலும் மாணவிகள் அப்படிங்கிறனால அதை வெளியில் சொல்கிறதுக்கு அச்சப்பட்டாங்க. அவங்க குடும்பத்தில் கூட அதுக்கு தயங்கி இருக்கலாம். நம்ம சமூக சூழல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதை தாண்டி ஒரு பெண் அதை தைரியமாக அந்த புகாரை கொண்டு போய் சொல்லும் பொழுது அவர்களுக்கு மிரட்டல், அவங்க குடும்பத்தினருக்கு அவங்களுக்கு மிரட்டல் விடப்படும் பொழுது தான் இதனுடைய பின்னணி எல்லாருக்கும் தெரியுது. இன்று நேற்றில் 20 நாட்களாக பொள்ளாச்சியில் இது தொடர்பான போராட்டங்களை ஜனநாயக மாதர் சங்கம், திராவிட முன்னேற்றக் கழகம், மற்ற எதிர்க்கட்சிகள், அதிமுக, பாஜக தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே இதுக்கான போராட்டங்களை, மக்கள் போராட்டமாகவே அது நடந்திருக்குது. மறியல் அளவுக்கு நடந்து கைது நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. போராட்டக்காரர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் மீது. ஆனால் இந்த கோரிக்கையை முன்வைத்து போராடியவர்கள் மீது நடவடிக்கைன்னு இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது கூட ஊடகங்களில் அது ஒரு மாவட்ட செய்தி அளவில் தான் அது கவனம் பெற்றது. ஒரு இது மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த திருநாவுக்கரசு உள்ளிட்டவர்கள் சிக்கும் பொழுது அவர்கள் பெண்களை மயக்கினார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தில் தான் இவ்வளோ இது பண்ணவங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இதனுடைய பின்னணி அப்பவும் வரலை. அந்த நேரத்தில் தான் நக்கீரனில் இது யார் என்ன அப்படிங்கிற அந்த அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு அந்த காணொலி காணொலியில் அது ஒரு கதறல் ஒலி தான். அது சொல்லணும்னா ரொம்ப அதை வெளிக்கொண்டு வந்த பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க அதுக்கு ஒரு மக்கள்கிட்ட போய் ஒரு இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா, பாவிங்களா அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு. எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரியோ மகளோ யாரோ ஒரு பெண் அல்லது அவங்க உறவு பெண்ணோ அல்லது தெரிந்தவர்களோ யாரையோ அவங்களுக்கு அந்த மனக்கண் முன்னாடி கொண்டு நிறுத்துது. அதில் உருவம் இல்லை, அலறல் கேட்குது. அப்போ இது யாரு, நம்ம வீட்டு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும்பொழுது தான் அது மிகப்பெரிய அளவில் மாறுது. அப்போ தான் இது எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதன் பிறகு மற்ற கட்சி தலைவர்கள்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க.
அதன் பிறகுதான் இந்த அரசாங்கம் அந்த பார் நாகராஜன் என்பவர் மீது அந்த கட்சி வந்து நடவடிக்கை எடுக்குது, கட்சி நடவடிக்கை எடுக்குது. அதுக்கு பிறகு தொடருது. அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் காலையில் குண்டாஸுங்கிறாங்க, மத்தியானம் சிபிசிஐடிங்கிறாங்க, சாயங்காலம் சிபிஐங்கிறாங்க, இன்னும் விட்டால் இதுக்கு சிஐஏக்கு கொடுத்துருவாங்க போல இருக்கு, FBI சிஐஏக்கு கொடுத்துருவாங்கிற அளவுக்கு போகிற மாதிரி வேகத்தை காட்டுறாங்க. என்னன்னா சிக்கியாச்சு, பொறி வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன விஷயம், இப்போ முதல் அந்த நீங்க வெளியிட்டிருக்கிற உங்கள் நக்கீரன் சார்பாக வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய பெயரையும் அதே மாதிரி அவருடைய மகன்கள் முகுந்த் பிரவீன் அவங்களுடைய பெயரையும் வந்து குறிப்பிட்டு நீங்க வந்து வெளிப்படையாகவே வந்து சொல்லியிருக்கீங்க. எப்படி வந்து அவ்வளவு உறுதியாக வந்து நீங்க அப்படி எப்படி சொல்ல? அது வந்து எங்களுடைய ஆசிரியர் கோபாலண்ணன் வந்து அவர் பேசும்பொழுது அந்த வீடியோவில் அது ரொம்ப தெளிவாக அதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா இந்த தொடர்புகள் இருக்குல்ல, நீங்கள் ஒன்றும் இல்லை, இது வந்து பெருசாலாம் நம்ம வந்து இது போய் ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு யார் வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதான். இது மாதிரி கொடூரங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக அல்லது வந்து சமுதாயத்துக்கு புறம்பாக நடக்கிறத வந்து அவன் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்போ அது என்ன தைரியத்தில் பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது. அந்த பாதுகாப்பு பணம், தன்னிடம் கொழித்திருக்கின்ற பணம் காரணமாக இருக்கலாம், அல்லது செல்வாக்கு காரணமாக இருக்கலாம், அல்லது அதிகாரம் காரணமாக இருக்கலாம். இதுதான் இருக்க முடியும். அதிகாரம் என்றால் ஆளுங்கட்சி. யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க மேலே குற்றச்சாட்டு. இன்னைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கனால தான் அதோட பின்னணி தெரியுது. இன்னைக்கு வேற ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை நோக்கி தான் அந்த குற்றச்சாட்டு போயிருக்கும். அது வந்து இயல்பானது. ஏன்னா காவல்துறை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படும். கண்டிப்பாக. அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் பொறுப்பில் தான் இருக்கணும்னு கிடையாது. ஆளுங்கட்சின்ற ஒரு அடையாளம் இருந்தாலே வந்து அங்க செல்வாக்கு தான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது குறிப்பாக வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் இதில் வந்து அவரே இன்வால்வ் ஆவதும் நீங்கள் வந்து வைக்கிறது வந்து ஒரு லிங்க். இன்வால்வ் ஆகிறது அவரை வந்து எப்ப சொல்றோம் அப்படின்னா, அவர் வந்து அதுல வந்து பேட்டி கொடுக்குறாரு. முதல்ல வந்து தொலைக்காட்சிகள்லயே வருது, சமூக ஊடகங்கள்ல வருது. நக்கீரன் முதல்ல அவர் மேல குற்றச்சாட்டை வைக்கல. அன்றைக்கு வந்து திங்கட்கிழமை அன்று தொலைக்காட்சிகளே வருது, அவரோட பையனுக்கு இதில் சம்பந்தம் இருக்குன்னு. என்னன்னா இவங்க எல்லாம் ஒரு வயது பையனுங்க. இவங்க எல்லாருமே வந்து அதுக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு நட்புல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன் அந்த குற்றச்சாட்டு வருதுன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பையன் வந்து துணை சபாநாயகர் பையன் வந்து அவர் போன கார் ஒரு விபத்துக்குள்ளாகுது. அந்த விபத்தில் ஒரு பெண் வந்து இளம் பெண் இறந்து போகிறாங்க. கூட இருந்த மற்ற பெண்கள் இவருக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இப்போ இது அப்போ வந்து ஒரு விபத்து ஏதோ நடந்துடுச்சு அப்படிங்கிற அளவில் அது இருந்துச்சு. அப்போ கூட இது மாதிரி இன்னாருடைய பையனுங்கிற செய்தி வந்துச்சு. அது ஒரு அளவோடு நின்றுடுச்சு. ஏன்னா 2016 2017 எல்லாமே ஒரே ஆட்சி தான் நீடித்து கொண்டு இருக்கிறது, 19 வரைக்கும். அதனால் வந்து இதுக்கப்புறம் வரலாம். ஆனால் இன்றைக்கு என்ன வருதுன்னா, இது 7 ஆண்டுகளாக பொள்ளாச்சியில் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி வந்து பெண்கள் இருக்காங்க, வந்து இளம் பெண்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கலாம். இன்றைக்கும் ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க பொள்ளாச்சியில். அவங்க வந்து அதான் சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ தனக்கு இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அதை அவங்க சொல்கிறாங்க. எப்படி தங்களை வந்து இது பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. அதோட சேர்த்து எத்தனை பேருங்கிறப்ப கேட்குறப்ப என்கிட்டே ஒரு 15-20 பேர் பேசியிருக்காங்க. அவங்க கம்பெனிலலாம் வேலை பார்க்குறவங்கள வச்சு பார்த்தா 100 பேருக்கு குறையாது அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. இப்போ இது எல்லாம் எங்க தொடர்பு வருது? அந்த பார் நாகராஜன் யாரு, அவர் என்ன பொறுப்புல இருக்காரு, அவருக்கு யாரால செல்வாக்கு? இப்போ ஒரு கட்சியில ஒரு பதவி வாங்கணும். இப்போ நண்பர் இருக்காருங்க, அவர் ஒரு கட்சியோட பிரதிநிதியாக தான் வந்திருக்காரு. ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு, அல்லது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்போ இவங்க மூலமாக தான் கொடுப்பாங்க. அப்போ இவர் யாருடன் தொடர்புள்ளவர் அப்படிங்கிற போகும்பொழுது இந்த இதில் தான் இப்போ இது எல்லாமே தோண்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பாக அது உடனடியாக அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட ஒரு விஷயம். பார் நாகராஜுக்கு உடனடியாக ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது இவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக வந்து எப்போ வழங்குவாங்க? இப்போ வந்து நக்கீரன் மீது ஒரு வழக்கு உடனடியாக அது வந்து ஒரு செக்ஷன் போடப்பட்டு அது வந்து இதுவரைக்குமே பத்திரிகையாளர்கள் மீது போட விடாத செக்ஷன் போட்டு உடனடியாக இது கொண்டு போகணும்னு நிறுத்தி அங்கே பண்ணும் பொழுது நீதிபதி கைது செய்ய மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு, சிறைக்கு அனுப்ப மாட்டேன்னு. அரசாங்கம் இல்லை நீங்கள் வந்து அவரை அனுப்பணும் அப்படிங்குது. ஆனால் இங்கே மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது
அவங்க வந்து பார் நாகராஜனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்கன்னா அரசாங்க தரப்பு வக்கீல் என்ன சொன்னாருங்க? கண்டிப்பாக சாந்தகுமாரி மேடம் நீங்க சொல்லுங்க. அதாவது உடனடியாக ஜாமீன் அப்படின்றது அப்பதான் வந்து நீதிபதி முன்னாடி வந்து ஆஜர்படுத்துறாங்க. அது அங்கேயே வந்து அவருக்கு வந்து பார் நாகராஜனுக்கு மட்டுமே வந்து அந்த ஜாமீன் வந்து வழங்கப்படுகிறது. அதற்கு அரசு தரப்பு இந்த 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 விஷயம் வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு வெளியில வந்துருச்சுன்னு சொல்லலாம். பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இதற்கு பின்னணியில் இவ்வளவுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது அடிப்படை ஆதாரங்களோட அல்லது ஊகங்களோட சொல்றாங்க. 1100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது, 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படின்லாம் வரும்போது அது ஒரு ஊகம்னே வச்சுக்குவோமே. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கையில் சொல்லும்போது ஒரு அரசு தரப்பு இதில் சம்பந்தப்பட்டவருக்கு வந்து எப்படி வந்து உடனடியாக ஜாமீன் வழங்குவதற்கு ஒத்துக்கொண்டதுன்ற ஒரு கேள்வி இல்லை. நீங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த பார் நாகராஜ் மேல போடப்பட்ட வழக்குங்கிறது பாலியல் வன்முறையில அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில அந்த வழக்கு போடப்பட அடிதடி வழக்கு தான். அடிதடி வழக்கு தான். நார்மலாவே 2 பேர் 2 கோஷ்டியை சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஜாமீன்ங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. இது ரொம்ப லகுவான ஒரு விஷயம் தான். அதனால கொடுத்திருக்காங்க. அந்த 4 பேர் கைது செய்யப்பட்டவங்க வந்து அந்த பெண்ணினுடைய சகோதரரை தாக்கிய அப்போ போலீஸ் கொஞ்சம் டிலிஜென்ட்டா இருந்து என்ன காரணத்தினால பார் நாகராஜன் மீது இந்த தாக்குதல் தொடுக்கப்படுகிறது அப்படின்னு பின்னால போய் பார்த்திருந்தா அதன் பின்னணியில கட்டாயமாக இந்த நாகராஜனுக்கு இந்த ஒரு 4 பேர் இப்ப பிடிச்சிருக்காங்களே, 4 பேர் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 7-8 பேர் கூட இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமான கனெக்ஷன்ஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பட் என்னன்னா போலீஸார் எப்பவுமே எடுத்த உடனே என்ன பார்க்கறாங்கன்னா, நீ எந்த பதவியில் இருக்க, நீ எந்த கட்சியில இருக்க, அரசியலே பேசாம நான் சொல்றேன், எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து சொல்லல, ஆனால் அப்படிங்கறத பாக்குறாங்க. யாருக்கு மேல யார் வந்து பேசுறாங்க, அங்க உட்கார்ந்துருக்கிறது யாரு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருங்கிறது என்ன, பப்ளிக்கினுடைய ப்ராசிக்யூட்டரா என்ன கிடையாது. எந்த அரசாங்கம் வருகிறதோ அந்த அரசாங்கத்திற்கு அதிலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தான் வந்து அந்த பதவிக்கே வர முடியும் என்றால் அந்த நபர்களை விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கக்கூடும், தாக்கீது வந்திருக்கக்கூடும், அல்லது இவரை நம்ம நாகராஜனே இவனை பிடிச்சி அடிச்சாங்க இவனை ரிலீஸ் பண்ணும் என்று சொல்லுகிற ஒரு மனோபாவம் இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்திருக்கிறார். அப்போ காவல்துறை தான் இதை பார்த்திருக்கணும். கண்டிப்பாக மிரட்டுறாரு அப்படிங்கும் போது போய் அவங்களை மிரட்டுறாருங்கும் போதே இவனுக்கு இதுல ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாம மிரட்ட மாட்டான். ஒன்னா இவன் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும், அல்லது அந்த வீடியோக்கள் விற்பனைக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றுக்கோ அவன் பணிபுரிந்திருக்க வேண்டும், அல்லது இவன் யாருடைய ஏஜென்ட்டாகவோ வந்து இந்த விஷயத்தை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது உங்க புரிஞ்ச எங்க ஆர்டினரியா இருக்க நமக்கு தெரியுது. சாதாரண ஜனங்க பேசுறாங்க, போலீஸாருக்கு அது தெரியாதா? கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்களை அவர்கள் வந்து கவனிக்காம இருக்கிறார்களா, வேணும்னே பண்ணி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பொள்ளாச்சி பகுதியில கடந்த சில ஆண்டுகள்ல ஒரு 10 பெண்களுக்கு பக்கமா தற்கொலை பண்றாங்க, இளம் பெண்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிறைய பெண்கள் காணாமல் காவல்துறை அதை பத்தி அக்கறை செலுத்திருக்கா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எத்தனை கேஸை பதிவு பண்ணீங்க, அதெல்லாம் இல்லையா? திரு ஜெயலலிதா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அந்த பெண் வந்து புகார் கொடுத்தது பதிவு பண்ணது வந்து 24ஆம் தேதி பிப்ரவரி வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த எஃப்ஐஆரில் என்ன காப்பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து வீட்டில் போய் இதை வந்து சொல்கிறதுக்கு தயங்கினேன், ஆனால் தொடர்ந்து அவர்கள் வந்து அந்த என்னை வந்து அந்த மேலாடை இல்லாமல் நான் வந்து கட்டாயப்படுத்தி அதை எடுத்து அந்த ஃபோட்டோவை காட்டி என்னை வந்து மிரட்டினாங்க. அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் போய் இதை பற்றி சொல்லும்போது அவர்கள் முடிவு செய்து ஆலோசனை செய்து என்னுடைய அண்ணனும் அப்பாவும் தான் வந்து புகார் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த புகார் மனுவை எழுதி எடுத்துக்கொண்டு நாங்கள் பொள்ளாச்சி நகரத்தினுடைய கிழக்கு காவல் நிலையத்திற்கு நாங்கள் சென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு அதிமுகவினுடைய திரு பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வந்து அவர்கள் வந்து உதவி கேட்டார்கள், அதற்கு பிறகுதான் வந்து நான் வந்து அவங்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நான் வந்து சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுல என்ன விஷயம்? இல்லை, இது திட்டமிடப்பட்ட ஒரு வடிகட்டிய பொய்யாக தான் பார்க்குறேன். அவங்க வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் இதில் பதட்டப்பட்டு 3 பேட்டி கொடுக்குறாரு ஒரு நாளைக்குன்னா, இரவு வந்து ஒரு துணை சபாநாயகர் ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில் டிபேட்டில் வந்து அவரே உட்கார்ந்து பேசுகிறார், திமுகவை டிஃபெண்ட் பண்ணுறாரு, சம்மந்தம் இல்லாமல் திமுகவை இதில் இழுக்கிறாரு. திமுக இதை அரசியல் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் இது அரசியல் ஆக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வளவு பெரிய பயங்கரவாதம், இதை நான் பயங்கரவாதமாகத்தான் பார்க்கிறேன். அரச பயங்கரவாதம் என்று சொல்வதைப் போல, அதிகார பயங்கரவாதம் என்று சொல்வதைப் போல இது மிகப்பெரிய ஒரு மோசமான கூட்டு நடவடிக்கை. இது ஒரு நெட்வொர்க் நடவடிக்கை. எம்எல்எம் என்று சொல்லுகிற நெட்வொர்க் நடவடிக்கை போல இது மிக மோசமாக தவறான ஒரு நெட்வொர்க் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை அமைந்ததற்கு காரணம் அரசியல் தலையீடு, அரசியல்வாதியின் மகன். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இப்பொழுது பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் எங்கே இருக்கிறார்? பார ஜெயராமன் எங்கே இருக்கிறார்?
இன்றைக்கு மாலை 3 வீடியோக்கள் வந்திருக்கிறது. இது குறித்து காவல்துறை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏன் இதுவரை ஒரு வார்த்தை கூட இது குறித்து பேட்டியோ அறிக்கையோ கொடுக்க மறுக்கிறார் என்று சொன்னால் இதற்கு மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருக்கிறது. இதற்கு இதில் இந்த பார் நாகராஜன் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் மீது 2 வருடங்களுக்கு முன்னால் இப்பொழுது இருக்கிற அந்த டிஎஸ்பி அவரிடத்தில் புகார் கொடுக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகாரி மீது கூட நடவடிக்கை எடுக்கிறதுனா அந்த டிஎஸ்பி மீது நடவடிக்கை இல்லை. அந்த எஸ்பி புகார் கொடுத்த பெண்ணின் பெயரை பேட்டியில் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய அநியாயங்க. அப்போ முதல் குற்றவாளி யாருங்க? அந்த எஸ்பி. அவர் யார்? அவருடைய பின்புலம் என்ன? டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடிய பெண்ணின் கன்னத்தில் பலார் என்று அறைந்து அவர் வேறு ஒரு பிரிவுக்கு மாற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்பான கோவை எஸ்பி ஆக்கப்படுகிறார். அப்போ இதனுடைய குற்றவாளி யார் என்று சொன்னால் அந்த முதல் குற்றவாளியாக அந்த எஸ்பி மீது சார்ஜ் மெமோ கூட இது வரைக்கும் கொடுக்கல. சாதாரண ஒரு காவல்துறையில் கொடுக்குற மெமோ கூட கொடுக்கல. அப்போ இத்தனை பெண்களை ஆசை காட்டி அவர்களை தங்களுடைய இச்சைக்கு பயன்படுத்தி அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க? வேறு ஒருவருக்கு அனுப்புகிறார்கள். எதற்கு அனுப்புகிறாங்க? அதிகாரத்தை சுவைப்பதற்காக. அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதன் மூலம் கிடைக்கிற லாபத்திற்காக. அப்ப யாருக்கெல்லாம் இவர்கள் இப்படி சப்ளை செய்தார்கள் என்ற விவரத்தை யார் கண்டுபிடிக்கணும்? காவல்துறை கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் 7 வருடமாக நடக்குதுங்க. இது அரசியலிலே இது அரசியல் இல்லாமல் இது செய்ய முடியாது. நீங்க என்டி திவாரியினுடைய கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்டி திவாரியினுடைய கதை தெரியும். அதனுடைய பாதிப்பு என்டி திவாரி தேர்தலிலே மட்டுமல்ல அரசியலில் இல்லாமல் போனார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலிலே நீங்க பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் கவர்னராக இருந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்த சண்முகநாதன் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வந்தது. அவர் இல்லாமலே ஆனார் அரசியலிலே. அதை விட நீங்க வெளிநாட்டிலே போய் எடுத்துக்கொண்டால் மோனிகா கிளின்டனுடைய அந்த பிரச்சனையும் நாம் பார்த்தோம். அதெல்லாம் இன்றைக்கு வைத்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் கொடுப்பார்கள். இந்த ஆட்சியிலே இவர்கள் இருந்தால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக கூடும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எவரோ ஒரு திமுக காரர் போய் எங்கேயோ போயிட்டு பிரியாணி கடையில் போய் தகராறு செய்தார் என்பதற்காக அன்னைக்கு போட்டு காமிச்சார்களே. இன்றைக்கு யாராவது அதிமுகவினுடைய முக்கிய புள்ளியின் மகன் தொடர்பில் இருக்கிறார், முக்கிய புள்ளி தொடர்பில் இருக்கிறார். அப்ப பேச மறுக்கிறாங்க சொன்னா அரசியல் ஆக்குறீங்கன்னு சொன்னா அரசியல் இருக்கிறதுனால இல்ல. இது வந்து அரசியல் ஆக்கப்பட்டதன் காரணமாகவும் அரசியல் கட்சிகள் இதை கையில் எடுத்ததன் காரணமாக இன்னைக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் கூட இது சிபிஐ விசாரணை இல்லைன்னா இது வந்து எப்படி வரைக்கும் சிபிஐ விசாரணை இல்ல. தமிழ்நாட்டுல சிபிஐ விசாரணை நடந்த எந்த கேஸ் ஒரே நாள்ல 3 ஆர்டர் சிபிசிஐடி சிபிஐக்கு நீ மாத்திரன்னா அப்ப உனக்கு வந்து இதுல அரசியல் இருக்குதுன்னு அர்த்தம், அரசியல்வாதி தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லுங்க சாந்தகுமார். ஒரு பதட்டம் இருப்பதை நான் பார்க்கிறேன் அரசு துறையினரிடம். அது காவல்துறையா இருக்கலாம், அந்த காவல்துறைக்கு பொறுப்பிலே இருக்கிறவர்களுடைய இதுல பார்க்கலாம். ஒரு பதட்டம் இருக்கு. இல்லைன்னா காலையில சொல்றாங்க நான் கூண்டாஸ் ஆக்ட்னு அவர் அழகா சொன்னார் நம்ம அந்த. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிபிசிஐடி உடனே பாருங்க நாங்க உடனே கொடுத்துறோம் எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் சிபிஐ. நான் என்ன கேட்குறேன், இப்போ தேசிய மகளிர் ஆணையம் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, நீங்கள் என்ன பதில் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? 7 வருட கால ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னா 4 வீடியோ தான் இருக்குன்னு சொல்கிற அதிகாரத்தை எஸ்பிக்கு யார் கொடுத்தா? நான் சொல்கிறேன், அந்த ஒரே ஒரு ஃபோன் எடுத்தீங்கன்னா அதில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன், அவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கனெக்ஷன், அந்த சர்வீஸ் அண்ட் சப்ளைக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் நூற்றுக்கணக்கான வீடியோக்களை எடுத்திருக்க முடியுமே. அப்படின்னா you are limiting yourself only to 4 videos. கண்டிப்பாக அந்த எல்லையை வந்து என்னவோ இருக்கு வகுத்தது யார் அப்படின்றது. இந்த எல்லையில நீங்க நிக்கணும் அப்படினு சொன்னது யார் அப்படிங்கறத இங்க இருக்கிற ஒரு எதையோ மறைப்பதற்காக யாரையோ காப்பாற்றுவதற்காக நிறைய சதி வலைகளுக்குள்ளே இந்த வழக்கு சிக்கி இருக்கிறதா தான் நினைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், அரசியலே இல்லாம நான் ஒரு அம்மாவா கேக்குறேன், எம் பிள்ளைக்கு எம் பேத்திக்கு நான் யோசிப்பேனா இல்லையா? எத்தனை பேர் நம்ம தூங்கினோம் சொல்லுங்க 2 நாளா? கண்டிப்பா அந்த அலறல் சத்தம் காதுல ஒலிச்சிட்டே இருக்கு நமக்கு. ராத்திரி எல்லாம் ஒரு நைட்மேர். கண்டிப்பா. அப்ப இந்த சூழல்ல காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லைன்னா அது காவல்துறையே அல்ல. கண்டிப்பாக. துரைராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வந்து பேரண்டல் இதில் ஆலோசனைகள்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு செல்லமீன் ஒரு மேகசின் நடத்துறீங்க, அதில் வந்து அந்த ஆலோசனைகள் தொடர்பாக நிறைய நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்றத பற்றி நம்ம வந்து ஒரு சைடில் வந்து நம்ம வந்து பேசாமலே இருக்கிறது கிடையாது, அதையும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இப்போது இன்றைக்கு வந்து இந்த வழக்கிலிருந்தே நான் உங்ககிட்ட கேட்குறேன், திருநாவுக்கரசுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஜாமீன் மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க பொள்ளாச்சி நீதிமன்றத்தில்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு அங்கே இருக்கிற பொதுமக்கள் கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றதற்கு நீங்கள் வெக்கப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அம்மா அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த ஆண் குழந்தை வளர்ப்பது, இப்போ பெண் குழந்தை வளர்ப்பை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக தான் வளர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆண் குழந்தை வளர்ப்பு பற்றி தான் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது அரசியலாக பார்ப்பது, குற்றமாக பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்க, எல்லா சமூக குற்றங்களுக்கும் அடிப்படை தோற்றுவாய் அல்லது ஊற்றுக்கண் அப்படிங்கிறது வந்து குழந்தை வளர்ப்புல இருந்து தான் தொடங்கு. நீங்க சமூகத்துக்கு ஒரு மகாத்மாவை அனுப்புறீங்களா அல்லது ஒரு பயங்கரவாதி அனுப்புறீங்களா அப்படிங்கிறது நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க. வீடு தான் ஒரு ஃபேக்டரி. இங்கிருந்து தான் நீங்க நல்லவனையும் கெட்டவனையும் அனுப்புறீங்க. ஸோ இது எல்லாமே குழந்தை வளர்ப்பில் ஏற்பட்ட பிழை அல்லது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற விஷயம். ஒன்று இல் பேரண்டிங், இல்லாட்டி பேரண்டிங்கே இல்லை. அப்படிதான் அதை நான் பார்க்குறேன். நான் ரெண்டு பக்கமே அந்த மாதிரி தான். அந்த பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க அந்த பிரச்சனை வந்து இவ்வளோ 200 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அல்ல ஒரு பெண் தான் வந்து மேலே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அங்கேயும் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சமூக தீங்குகள் செய்கிறாங்க குழந்தைங்க, இந்த பசங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பசங்களுடைய குழந்தை வளர்ப்பு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஊகத்துக்கு நான் விட்டுறேன். ஆக முழுக்க வந்து பேரண்டிங் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக. அதாவது இந்த வழக்கில் நான் இதை வந்து பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவாகவே அந்த பசங்க வந்து செயல்பட்டுருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு மனப்பிறழ்வோ அல்லது வந்து இது போன்ற ஒரு குறைபாடோ இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா முழுக்கவே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு 7 ஆண்டுகளாக வந்து ஒரு தனியாக ஒரு பண்ணை வீடு உட்பட எல்லாவற்றையுமே அவங்க கையில் வச்சிருந்து அதை பண்ணியிருக்காங்க. இப்போ வெளிவந்திருக்கிற இந்த 3 வீடியோக்களில் கூட ஒரு வீடியோ வந்து 2 வீடியோக்கள் திருநாவுக்கரசு அப்படின்றவருடைய அந்த வீட்டில் வச்சு தான் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை. அப்போது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயமாக தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வந்து இவர் என்ன சொன்னார், எஸ்பி வந்து சொன்னார், பாண்டியராஜன் சொன்னார் 100% அப்படின்னார் அவர். அதில் வந்து குறைச்சி கொஞ்சம் முன்ன பின்ன கூட அவர் சொல்லலை. 100% வந்து நான் சொல்கிறேன், இதில் வந்து அரசியல்வாதிகளுடைய வாரிசுகளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டியராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் இது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகு அதனுடைய ஐஜி ஸ்ரீதர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க சார்னு கேட்குறாங்க. அப்போ அவர் உடனே சொல்கிறாரு, அது எப்படி நாங்கள் உடனே சொல்ல முடியும், இப்போ தான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க போகிறோம், இனிமேல் தான் நாங்கள் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு சொல்கிறார். இது ரெண்டுக்கு எவ்வளோ முரண்பாடு இருக்கு? அப்ப ஏன் வந்து அவர் சொல்ல வச்சது யார் அப்படின்ற ஒரு கேள்வி. முரண்பாடுகள் தான் நமக்கு இந்த சந்தேகங்களை உருவாக்குறது. அந்த சந்தேகங்கள் அடிப்படையில் தான் நம்ம பிரச்சனையை தேடுறோம். அதில் கிடைக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 4 வீடியோ தான் இருந்தது அப்படின்னு அவர் எடுத்ததுமே சொல்கிறார். அவர் சொல்கிற மாதிரி அந்த லிமிட் 2 வீடியோ தான் கிடைச்சது, 4 பேர் மட்டும்தான் அப்படின்னாரு. ஆனால் இப்போ வந்திருக்கிற எண்ணிக்கையே 5 வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது 5 அளவுக்கு வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. இப்போ வந்து இது தொடர்ச்சியாக எங்கேருந்து வருது, இது போலீஸ் கையில் வந்து அந்த கிடைச்ச பிறகு அது வெளிவருகிறது அப்படின்றா அதில் இருக்கக்கூடியது. அது இன்னும் எப்படிலாம் இப்போ ஊடகங்கள் பொதுத்தளத்தில் இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அல்லது பொறுப்புணர்வு இருக்குது. அதை கொடுக்கறதுல இது இருக்குது. பிளர் பண்ணுறது, அதை இது மறைச்சிருது. நீங்கள் சமூக வலைத்தளங்களில் அப்படி சொல்ல முடியாது. திட்டமே உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், வாட்ஸ்அப்பில் போட்டுருவேன் அப்படிங்கிறது தானே உங்களுக்கு. அப்போ இது எங்கே வரப்போகுதோங்கிற ஒரு அச்சம் ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கு தாண்டி இவங்க எடுத்ததுமே இதை சொன்ன எண்ணிக்கையே இப்போவே கடந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒரு இதுக்கு நான் சொல்கிறேன், அது 100கணக்கில் இருக்கா, 1000கணக்கில் இருக்காங்க. போலீஸ் சொன்ன எண்ணிக்கையை அது கடந்துருச்சு. அதே மாதிரி அரசியல் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் எஸ்பி சொல்றதுக்கு முன்னாடி தான் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார் நாகராஜனை நாங்கள் இந்த பிரச்சனைக்காக கட்சியிலிருந்து நீக்குகிறோம்னு அவங்க இணைச் செயலாளர் பொறுப்பாளரும் இணை பொறுப்பாளரும் அவங்க வந்து முடிவு பண்ணி அறிவிக்கிறாங்க. அப்புறம் அவர் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் இதில் திமுக சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். திமுகவும் அரசியல் கட்சி தான். அது நீங்கள் விசாரணையில் பார்த்துங்க, அது பழி போடுறதா, அது வந்து இதாக இருக்காங்கிறது. பட் ஒரு துணை சபாநாயகர் இன்னொரு அரசியல் கட்சி மீது குற்றம் சாட்டுறது, அதுதான் இதில் பின்னணியில் இருக்குங்கிறாரு. இவங்க ஆளுங்கட்சி வந்து சொந்த கட்சிக்காரங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதில் சம்மந்தப்பட்டாருன்னு. ஆனால் விசாரிக்கிற பொறுப்பில் இருக்கிறவர் அரசியலே இல்லை அப்படிங்கும்பொழுது இந்த விசாரணை என்ன நிலையில் இருக்கும்? அப்புறம் நீங்கள் அந்த பெயரை வெளியிட்டது அப்படி இருந்தா யாராவது வந்து சொல்லுங்க அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு நடந்திருக்கிற குற்றம் என்ன விதமான குற்றம்? ஒரு பக்கம் புகார் கொடுத்தவங்களுடைய பெயரை வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு தவறு. அதையும் செஞ்சுட்டு மேலும் வந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதே வந்து எவ்வளவு கேள்வி அக்செப்ட் பண்ணிருக்காரு. நாங்க செஞ்சது தவறு தான், ஐ ரிக்ரெட் ஃபார் தி சேம்னு சொல்லிருக்காரு எஸ்பி. ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் டெல்லியில நடந்த போது அங்க இருக்கக்கூடிய டெல்லி உயர் நீதிமன்றம் அந்த காவல்துறை மீது 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சது. நீ எப்படி அந்த பெண்ணுடைய பேரை சொல்லலாம், எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு வர்மா கமிட்டியோட ரிப்போர்ட் சொல்லுது.
அப்ப அப்படி ஏன் நீ எஃப்ஐஆர் எல்லாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ற? இப்போ அந்த பெண் யார், அவளுடைய முகவரி என்ன, அவள் எந்த நிலையிலே இருக்கிறாள் என்பது குறித்த விவரங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் காவல்துறை தான். எனவே அதற்கு பொறுப்பாய் இருக்கிற நபர் மீது இன்றைக்கு அவர்கள் வழக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரும் தான் அடி வாங்குவார். திரு ஜெயராஜ், நீங்க சொல்லுங்க. அதாவது இதில் அரசியல் படுத்தப்பட்ட பிறகுதான் இவ்வளவு பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் இந்த சம்பவத்தின் மீது விழுந்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு செய்தி. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த வழக்கானது எப்படி விசாரணைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான ஒரு அழுத்தம்? நீங்க வழக்கறிஞராகவும் இருக்கீங்க. மாற்றப்பட்டது இதை மூடி மறைப்பதற்காக தான். நீங்க என்ன சிபிஐ விசாரணை வேற யார் தான் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க கேட்கலாம். நம்முடைய ஒரு குழு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு நேரடி பார்வையில் இப்போ ஸ்பெக்ட்ரம் கேஸை ஒன்றுமே இல்லாத ஒரு கேஸை உச்சநீதிமன்றமே நேரடியாக விசாரிச்சது. அதை அப் டு டேட்ஸ் பண்ண சொன்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி நேரடியாக விசாரிக்கிறக்கூடிய ஒரு அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். டெய்லி கேஸ் டைரியை கொடுக்கணும். இப்போ ஒரு அட்வொகேட், சீனியர் அட்வொகேட்டோட ஒரு பையன் இறந்து போயிட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அல்ல அவர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சதீஷ் என்ற ஒரு லாயர் இறந்து போறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் தான் கொலை பண்ணாருன்னு அந்த கேஸ் போடுறாரு அவங்க அப்பா அட்வொகேட்டு. அப்போ அதை டெய்லி 2 வருஷம் ஹைகோர்ட் ஒரு மாதம் கண்காணிச்சு அம்மாவுக்கு தெரியும், அவங்க ஒரு மூத்த வழக்கறிஞர். அப்போ நாம் என்ன கேட்குறோம், உயர்நீதி இங்கே செஞ்சிருக்கலாம். சிபிஐக்கு மாற்றப்பட்ட எந்த வழக்கிலும் நமக்கு எந்த நேர்மையான நடவடிக்கை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பாஜக பிஜேபி இன்னைக்கு பிஜேபி சிதைத்த பல அமைப்புகளில் ஒண்ணுதான் சிபிஐ. ஆர்பிஐ சிதைச்சாங்க, அதே போல இன்றைக்கு சிபிஐ ஒண்ணுமில்லாம செய்துட்டாங்க. காஷ்மீர்ல அந்த கத்துவா சிறுமிக்கு என்ன நடந்தது, அந்த வழக்கு அதை விட நிர்பயா கேஸ் எவ்வளவு இதுவா ஹேண்டில் பண்ணாங்க டெல்லியில இருக்க பத்திரிகையாளர்கள். இப்ப ஒரு ஊடகம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இன்றைக்கு பல உதாரணங்கள் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஊடகம் எப்படி செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு நக்கீரன் கோபாலனும் காமிச்சிருக்காங்க. அப்ப ஒரு பத்திரிகையாளர் அந்தரத்தில் நடைபெறுவதை வெளியிலே கொண்டு கொடுப்பதுதான் அவருடைய கடமை. பொதுமக்களிடத்திலே கொண்டு செல்வதுதான். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதை தான் அந்தரங்கத்தில் அடைப்பதை, அரைதனில் நடப்பதை, அந்தரங்கமாய் இருப்பதை நீ வெளியில கொண்டு வரணும். அவதான் ஒரு உண்மையான பத்திரிகையாளன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். அப்ப நாம் கேட்கிற ஒரே கேள்வி உங்ககிட்ட, நீங்க இத்தனை புகார் கொடுக்குறீங்க, ஒரே நாள் இத்தனை பேட்டி கொடுக்குறீங்க, இவ்வளவு பதட்டப்படுறீங்கன்னா குற்றவாளிக்கு மட்டும்தான் இந்த பதட்டம் வரும். குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற தந்தைக்கு மட்டும்தான் இந்த பதற்றம் வரும். அந்த தந்தையாகத்தான் நான் பொள்ளாச்சி ஜெயராமனை பார்த்தேன். அது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய வழக்கை நீங்கள் எந்த அடிப்படையில் சிபிஐக்கு மாத்துறீங்க? உடனே நீங்க சிபிஐக்கு மாத்துறீங்க. தேர்தல் காலம், இந்த காலத்தில் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு மாத்துறீங்க? அப்படின்றால் உங்கள் மீது நாங்கள் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டு உண்மையாகிறது. நீங்கள் உங்கள் போலீஸ் விசாரிக்க கூடாது என்று நீங்களே முடிவு பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால், அப்படி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கோ அல்லது அதிமுகவினருக்கோ இதில் தொடர்பு இருக்கிறது என்று இன்றைக்கு பொதுஜனமும் மற்ற ஊடகங்களும் அல்லது ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களும் இன்றைக்கு சொன்னது அதிமுக அரசே ஒத்துக்கொண்டு விட்டது. அவர்கள் மாற்றுகிறார் என்று சொன்னால் தங்கள் மீது இருக்கிற புகாரை தாங்களே இப்ப குட்கா கேஸ் நீங்க பாத்தீங்க, இன்னைக்கு டிஜிபி மேல புகார் இருக்கு, அதை சிபிஐ விசாரிக்குது. விஜயபாஸ்கர் வீட்டில் போய் ரெய்டு பண்றாங்க, விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்டிருக்கான்றாங்க, டைரி எடுக்கிறாங்க. 4 முறை விஜயபாஸ்கர் ஒரு அமைச்சராக இருக்கிற விஜயபாஸ்கர் விசாரணைக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு மறைமுகமாக பின்வாசல் வழியாக உள்ளே போய் வெளியே வருகிறார். ஆனால் இதுவரைக்கும் ஒரு கைது நடவடிக்கை கூட சிபிஐ எடுக்கவில்லை. கண்டிப்பாக சிபிஐ எதற்காக பயன்படுத்துகிறார்கள், எப்படி பயன்படுத்துகிறார்கள் வெளிப்படையாக நமக்கு தெரியுது. சாந்தகுமாரி மேடம், நீங்க சொல்லுங்க. அதாவது இது போன்ற வழக்குகளை, அதாவது பெண்கள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிப்பதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது, சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிற இல்லையா? ஆனால் இந்த வழக்கில் தொடக்கத்திலிருந்தே அது எதுவுமே பின்பற்றப்படவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு பெண் காவல்துறை அதிகாரி தான் அந்த பெண்ணை அவருடைய அந்த எஃப்ஐஆர் வாங்கும்போது அவரிடம் விசாரணை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே இங்கே நடக்கல. ஒரு காவல்துறையினுடைய ஆண் ஆய்வாளர் தான் அதை நடத்துறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதை விசாரிக்கின்ற எஸ்பி பாண்டியராஜன் ஆகட்டும், அங்கே இருக்கின்ற டிஎஸ்பி ஆகட்டும், இவங்க மேலே எல்லாம் என்ன மாதிரியான புகார்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். பெண்களிடம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு காவல்துறை பெண் அதிகாரிகிட்டேயே அவர் எப்படி நடந்துகிட்டாரு அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதையெல்லாம் ஏன் இவங்க கவனத்தில் எடுத்துக்கவே இல்லை இந்த வழக்கில்? இல்லை இதை ஹஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடனடியா மூடி மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் தான் யோசிச்சாங்களோ ஒழிஞ்சு, நேர்மையான முறையில ஒரு பாலியல் வன்முறை சம்பவம் நம்ம பொள்ளாச்சி பகுதியில் நடந்திருக்கு, இதுல பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எனவே இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும், குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறைய இல்லை. ஏதோ ஒரு அவசர கதியில நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் இதுல பாக்குறேன்.
இல்ல நீங்க ஸ்டேஷனுக்கு போய் கொடுக்கும்போது புகார் கொடுக்கும்பொழுது ஆய்வாளர் ஆணா இருக்கிறதுனால அவர் எஃப்ஐஆர் பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்ல, அங்கே ஒரு பெண் கிடையாது. அதிகாரி ஆனா இருக்கும். ஒரு பெண் அதிகாரி இருக்கிற பட்சத்தில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாத்தையும் வார்த்தையில விளக்க முடியாதுங்க. கொடுக்கும் போதே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அத்தனையும் நீங்க எழுதுறீங்கன்னா இவ்வளவு பக்கம் எதுக்குங்க 4 வரியில் எழுதி கொடுங்கன்னு கேட்கறது தான் காவல்துறையினுடைய யதார்த்தமான நிலை. அது நடவடிக்கை அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண் இருக்கிற பட்சத்துல என்னென்ன நடந்ததுங்கிறத அந்த பொண்ணு முழுமையாக சொல்லி இருக்க முடியும். அதனாலதான் அப்புறம் சிஐடி இருக்கு பாருங்க இங்க மாநிலத்துல, அந்த மிஸ்டர் ஸ்ரீதர் பேசும்போது கூட நாங்க நிஷாங்கிற அதிகாரியை இதுக்கு நியமிச்சிருக்கிறோம், அவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்னன்னா ஏன் பெண் விசாரிக்கலைன்னு மற்றவங்க எல்லாம் கேட்ட பிறகு அவர் ரொம்ப முழிச்சிட்டார். அவர் ஒவ்வொரு நடவடிக்கையுமே பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்கப்பட்டு தான் வந்து இவங்க செய்யறாங்களே தவிர ஏன் இயல்பா இந்த விஷயம் வந்து சமூகத்தை பாதிக்கக்கூடியது. நீங்க காவல்துறை மக்களின் நண்பன்கிறீங்க, ஆனா இப்ப பார்த்தா நீங்க விரோதிகளுடைய நண்பனா, சமூக விரோதிகளுடைய நண்பனா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. why do you want to do that? நீங்க வந்து மக்களுக்காக இருக்கிறீங்க அப்படின்னா மக்களின் நண்பன்னா உண்மையை கொண்டு வாங்கலாம். இந்த வழக்கை எப்படி எடுத்துட்டு போகணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அது எதுவுமே செய்யலன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு போராட்டம் நடத்தி இதை நீங்க இப்படி செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க செய்யறாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து முழுமையாக அனைத்து கட்சிகளும் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நிக்குது. பெண் தலைமையாக ஏற்றிருக்கிற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழிசை இதுவரைக்கும் இது குறித்து ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்களா? அது மட்டுமல்ல, பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணாரு, நாடக காதல் சொல்லி ஊர் ஊரா கூட்டம் போட்டு சாதி கலவரத்தை தூண்டுவதற்கு ஏற்பாடு செய்தார். பெண்ணுரிமை மாநாடு நடத்துகிற டாக்டர் ராமதாஸ் இந்த நிமிடம் வரைக்கும் இதை பற்றி பேசல. அப்ப அத்தனை பேரும் இப்ப பாஜகவினர் யார் கூட வராங்க? இதுக்கு துணை போன இது காரணமான அதிமுகவோட ஓட்டு கேட்டு வராங்க. அவங்க ஒரு கூட்டணி தானே, அரசியலில் மட்டும் கூட்டணி கிடையாது, மற்ற விஷயங்களிலும் கூட்டணி அப்படின்றது பொதுமக்கள் வந்து ரோஷக்காரர்கள்ங்க. ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. வந்து இதை கண்டிச்சுட்டு இப்படி இருந்ததுன்னா அதே நேரத்தில் பெண்கள் வந்து இந்த நாடக காதலில் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதையும் வச்சு அவர் ஒரு அறிக்கை வந்தது. நாடக காதல் அப்படின்றது அதாவது ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கோவை புறநகர்ல மட்டுமே 321 பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்க. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 632 பேர் காணாம போயிருக்கிறதான ஒரு அந்த வழக்குல அந்த விஷயத்துல 321 பேர் வந்து பெண்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் என்ன ஆனாங்க என்னன்ற விவரமும் நமக்கு தெரியாது. 146 பேர் வந்து அனாதை பிணமாக வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவமனை அவங்க சார்பாகவே. 130 பேர் பற்றி எந்த தகவலுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க வந்து அந்த பகுதியில். இதுல பொள்ளாச்சி உட்கோட்டத்திலேயே பாத்தீங்கன்னா 33 பெண்கள் வந்து அந்த நாளில் வந்த ஒரு செய்தி மட்டுமே இது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இங்க பின்னாடி இருந்திருக்கிறது. 7 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக இது நடக்குதுன்னு சொல்றப்போ காணாமல் போன பெண்களை பற்றிய ஒரு அச்சம், அவர்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா? நம்ம நிச்சயமா அதுதான் வருது. இப்போ என்னன்னா இதை ஒன்று தோண்ட பின்ன எல்லாமே வருது. இதான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி அவர் எஸ்பி வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் திடீர்னு இன்னைக்கு 3 வீடியோ வருது. அப்போ வந்து அதில் நீங்கள் யாரை வந்து ஜாமீனில் விட்டீங்களோ அவர் வந்து சாகசத்தை செஞ்சிருக்காரு. இங்கே டெலீட் பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க. டெலீட் பண்ணா எடுக்க முடியல. அதெல்லாம் ரெக்கவர் சாஃப்ட்வேர் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் அதை அப்படியே தோண்டி துருவி எடுக்க முடியும். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் அதுதான் இப்போ தற்கொலைகள் நடந்திருக்கு. இளம் பெண்களின் தற்கொலைகள் கடந்த ஒரு ஆண்டுல 6-7 பேர் இறந்திருக்காங்க தற்கொலை பண்ணினா. அப்ப என்ன மாதிரி அது என்ன காரணத்திற்காக அது தற்கொலை மீண்டும் விசாரிக்க சொல்லியிருக்கோம். எல்லாமே இருக்கு, அதுல அந்த மர்மங்கள்லாம் இருக்கு. அப்ப இது ஒரு சொன்ன மாதிரி எம்எல்எம் மாதிரி இது ஒரு நெட்வொர்க்கா இருந்தது, சங்கிலி தொடர் மாதிரி. இது என்னன்னா அவங்கள்ட்ட அந்த பசங்களுடைய வயது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு 25 அது எல்லா 25 வயது 25லேருந்து 30 வயது இருக்கிற எல்லா பையன்களும் பொள்ளாச்சியில் அப்படி இருக்காங்களா, கோயம்புத்தூர்ல அப்படி இருக்காங்களா? இது அதனால தான் சொல்றோம் இதனுடைய பின்னணி என்ன. அப்ப இந்த பின்னணி எந்த தைரியத்தில் இவர்கள் இந்த அக்கிரமத்தை இந்த கொடூரத்தை செய்தார்கள், தொடர்ச்சியாக செய்தார்கள். அவர்கள் கதற அவர்களை வந்து இப்படி ஒரு இதுக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது, கெஞ்சும் பொழுதும் உட்படுத்துறதுங்கிறது அதுக்கு என்ன திமிரு தைரியம் அதில் இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் இது அதுக்கு. அப்போ அந்த பின்னணி என்னன்னு பார்க்கும்பொழுது தான் அது அரசியலை நோக்கி செல்கிறது, அதிகாரத்தை நோக்கி செல்கிறது. அதை பேசுனா எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குது, தேர்தல் நேரம் அரசியலாக்குது அப்படின்னா ஆக தான் செய்யும். எதுதான் தேர்தல் நீங்க யார் தான் அரசியல் பண்ணல, யார் இதுல அரசியல் இருக்கனால அரசியல் ஆகுது. இன்னொன்னு இது அரசியல் ஆனனால தான்
இந்த அளவுக்கு வந்து வெளிப்பட்டு இது நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்ற அளவுக்காவது இருக்கு. வந்திருக்காங்க. இல்லைன்னா மூடி மூடி மறைக்கப்பட்டிருக்கும். இது அரசியல் ஆக்கப்பட்டதுனால தான் இந்த விஷயம் வெளியில வந்திருக்குது. திமுக தலைவர் கொடுத்த அறிக்கை தான் இதை வந்து கண்டிப்பாக அது தொடர்ந்து நடைபெற்ற பொள்ளாச்சியிலேயே வந்து திமுக மகளிரணி சார்பாக அவங்க நடத்த போராட்டம் இது எல்லாமே தான் இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்லூரி மாணவிகள் ஒரு பக்கம் இருக்க, பள்ளி மாணவிகள் இருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் வந்து பள்ளி மாணவிகள்லாம் கட்டாயம் 17 வயதுக்கு உட்பட்டவங்க தான். 17 வயதுக்கு உட்பட்டவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டுறாங்க, துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறார் நல கமிட்டிகள்னு இருக்கும், மாவட்ட லெவலில் இருக்கும். அதுக்கு இது போச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதே மாதிரி எல்லா வழக்கிலையும் நான் கேட்கறேன். இது ஒண்ணு. இரண்டாவது, சிறாருக்கான தேசிய ஆணையம் இருக்கு, NCPCR இருக்கு. அது தலையிட்டு இருக்கா? தலையிட்ட மாதிரி தெரியல. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல ஒரு ஒரு நமக்கு ஒரு PCR ஒன்று வச்சிருக்கோம் நம்ம, அது தலையிட்டுருச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து சரியான பதில் இல்லை. அதை பத்தின விழிப்புணர்வு நம்மகிட்ட கிடையாது அப்படிங்கிறதா உண்மையா இருக்கு. கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரியான இது குற்றங்கள் அப்படின்னு நடக்கும்போது பாத்தீங்கன்னா இதை வந்து ஏதோ வீடியோ எடுக்கிறது, இது சமூக வலைத்தளங்களை போடுறது, இதெல்லாமே வந்து ஒரு சைபர் குற்றம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்துடுறாங்க இல்லையா? இதை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? உங்களுடைய பெற்றோர்கள் வந்து எப்படி இதுல இருந்து வந்து குழந்தைகளை வந்து தடுப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள் எது? ஃபர்ஸ்ட்டுங்க, ஆன்லைன் க்ரூமிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தோம் குழந்தை வளர்ப்பு துறையில். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைகிட்ட குழந்தை 18 வயசுக்குள்ள இருக்க எல்லாமே குழந்தை தான். நம்ம பெருசாக இருந்தால் அவங்க வந்து நம்ம பெரியவங்க நினச்சிக்க கூடாது. நம்ம மனசில் அவங்க குழந்தையாக தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த வயது மூத்தவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, வக்கிர புத்தி கொண்டவங்க தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசுவாங்க. பேசி அவங்க குடும்பத்தை என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. பொதுவாக யாரெல்லாம் வந்து இந்த வீக்கா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கை குறைவான குழந்தைகள், எந்த வீட்டுல எல்லாம் வந்து உரையாடல் இல்லையோ, எங்கெல்லாம் அப்பா அம்மா குழந்தைகள்கிட்ட பேசலையோ, எங்கெல்லாம் வந்து அடக்குமுறை இருக்குதோ, எங்கெல்லாம் வந்து காசை எவ்வளவு வேணா நீ உதாரித்தனமா செலவு செய்யி அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கப்படுறாங்களோ, அங்க எல்லாமே இந்த பிரச்சனை இருக்குங்க. ஆச்சுங்களா? இது அதுதான் ஊற்றுக்கு நம்ம அங்கதான் பார்க்கணும். நீங்க ஆபரேஷன் பண்றத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொடக்கத்திலே நம்ம அதை வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறத நாங்க தொடர்ந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். குழந்தைகளை துறை இந்த மாதிரி நடந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஆன்லைன் குரூமிங் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைய தயார்படுத்திக்கிட்டாங்க, போட்டோ அனுப்பு, ஆடையெல்லாம் போட்டோ அனுப்புன்னு சொல்றாங்க, அடுத்தடுத்த கட்டத்தை வரைக்கும் நகர்றாங்க. அந்த மாதிரி நமது குழந்தை ஒன்று பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த குழந்தை தனக்கு நேர்ந்ததை தனது பெற்றோரிடமோ நண்பரிடமோ ஒருவரிடமோ சொல்றதற்கான சூழலை குடும்பங்கள் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். வச்சிருக்கானா? இல்ல இல்ல கண்டிப்பா. அதாவது இதுல குடும்பங்கள் மட்டும் கிடையாது, குடும்பத்துக்கு வெளியேயும் பாத்தீங்கன்னா இந்த சமூகமும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து பெண்களை சுற்றி கட்டமைச்சு வச்சிருக்குது. இது வெளியில சொன்னா வந்து இந்த பொண்ணுகளே கூட என்ன தெரியுமா விஷயம், வீட்டுல போய் அம்மா கிட்ட அன்னைக்கே சொல்லிருக்க முடியும்ல. ஏன்னா அதுக்கான சுதந்திரம் வீட்டுல கிடையாது. நிறைய வீடுகள்ல பெண்கள் நீ படிக்க போக வேண்டாம், நீ வேலைக்கு போக வேண்டாம், இது ஒரு போராடி பெற்ற உரிமை. இவ்வளவு நடந்த பிறகு அறிவுரை யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம்? பெண்களுக்கு என்ன சொல்றோம்? நீ செல்போன் யூஸ் பண்ணாத. அந்த அம்மாவை சொன்னாங்களா பையனை சரியா வளர்க்காத, அந்த அம்மாவை யாரா கூட சொன்னாங்க. அந்த அம்மா நியாயம் பேசுறாங்க. நீங்க வந்து பெண்ணை எப்படி மதிக்கணும்? கொஞ்சம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அது உண்மையிலே வரவேற்கணும். நீங்க வந்து பெண்களுக்கு அறிவுரை சொல்றது, ஆண்களை எப்படி வளர்க்கதுன்னு பாருங்க அப்படின்ற ஒரு குரல் எப்படி மதிக்கணும்னு சொல்லிட்டு ஆணுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும், பெண்ணுக்கு எதிரான குற்றம் குறைஞ்சு போயிடும். கண்டிப்பா அதை செய்ய மாட்டோம். மேடம் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ இந்த ஒவ்வொரு வழக்குமே பார்த்தீங்கன்னா அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியாத வழக்குகள் நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி காஷ்மீர்லேருந்து எடுத்துக்கலாம், கத்துவா சிறுமியினுடைய வழக்காகட்டும், அதில் வந்து எந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு விஷயம். அதில் வந்து பிஜேபியினுடைய அமைச்சர்களே வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஊர்வலங்கள் நடத்திய கொடுமையெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் சூரியநெல்லி சிறுமியினுடைய அந்த வழக்காகட்டும், இப்படி பல்வேறு வழக்குகள், பெண்கள் தொடர்பான வழக்குகள், வன்முறை தொடர்பான வழக்குகள் எதுவுமே வந்து அதற்கான ஒரு தீர்வை எட்டப்படாமலே தான் இங்கே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த வழக்கானது எப்படி இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணையினால வந்து எந்த ஒரு பயனும் இருக்க போறதில்லை அப்படின்றது வந்து சிவஜெயராஜ் அவர்களுடைய ஒரு கருத்து. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? மேற்கொண்டு இதை வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய பார்வையில் எடுத்துட்டு போகும்போது கட்டாயமாக நம்முடைய உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் நினைத்தால் இதை வந்து தன்னுடைய பார்வையின் கீழே இந்த விசாரணை நடப்பதற்கான நடைமுறைகளை, கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து வகுத்து தர முடியும். அதை வந்து கண்காணிக்க முடியும். அறிக்கை கேட்டிருக்காங்க தமிழக அரசு கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க பொறுப்பேற்று கொண்டு செய்ய முடியும். ஏன்னா நீதிமன்றத்தை தவிர இன்றைக்கு வேறு எங்கேயும் போய் நம்ம நிக்க முடியாது. அதே போல வர்மா கமிட்டி அந்த நிர்பயா கேஸுக்கு பிறகு சொல்லுகிற பொழுது ஸ்பீடி ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தினாங்க. அதனால இதற்காக சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்தான சிறப்பு நீதிமன்றங்கள், மகளிர் நீதிமன்றங்கள் ஜெனரலா சொல்றது இல்லாம இந்த ரேப் போன்ற முக்கியமான விஷயங்கள்ல அதுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள்ல இவ்வளவு டைமுக்குள்ளார நம்மளால விசாரிக்க முடியுமானா முடியும். நிர்பயா கேஸை நம்ம 6 மாசத்துக்குள்ள முடிக்கலையா? அந்த மாதிரி கட்டாயமாக முடிக்க முடியும். அதுக்கு வந்து என்ன வேணும்னா கன்விக்ஷன் வேணும். காவல்துறையில இது உடனடியாக சேகரித்து கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும், இதுல வந்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இருக்கணும்.
வழக்கு நடத்துகிற வக்கீல்கள், அதாவது ப்ராசிக்யூஷனுக்கு எதிர்த்தரப்பு டிஃபென்ஸ் லாயர்ஸ் இருக்காங்க பாருங்க, குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக அதை எப்படியெல்லாம் இழுக்க முடியும், எப்படியெல்லாம் சைட் ட்ராக் பண்ண முடியும்னு பார்க்காம நம்ம வீட்லயும் பொன் குழந்தை இருக்கு அப்படின்னு நினைச்சு வாதம். அதுல ஒரு விஷயம், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன் வந்து இன்றைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க யாரும் குற்றவாளிக்கு ஆக மாட்டோம்னு. ஆனா அது மட்டும் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கிட்ட நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து ப்ராசிக்யூஷன் கிட்ட மனு போடலாம். மனு போட்டு அசிஸ்டிங் த ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிற முறையில அவங்க எங்கயாவது சந்து பொந்து விட்டா கூட இல்ல அப்படின்னு அப்படி வச்சு அடைக்கிற மாதிரியான விஷயங்களை தொகுத்து கொடுக்கலாம். பேச முடியாது, ஆனால் நீங்க வந்து பட்டியலிட்டு எழுத்துப்பூர்வமாக நீங்க கொடுப்பதற்கு அனுமதி கிடைக்கும். அது போல இன்னொன்னு கூட செய்யலாம். நீதிமன்றம் நினைத்தால் அமிக்கஸ் கியூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோர்ட்டுக்கு உதவுவதற்காக அந்த துறையிலே சிறந்த விற்பனர்களை அதுல வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆனரரியான ஒரு விஷயம். அந்த விஷயத்துல சில பேர் யார் இதுக்காக போராடுறாங்களோ, யார் இதுக்காக வேலை செய்யக்கூடியவர்களோ அவர்களை வந்து அமிக்கஸ் கியூரியா போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியும் கோர்ட்டார் கேட்க முடியும். இத்தனை வழிமுறைகள் இருக்குது நீங்க சொல்ற போது பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை தரதா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இப்போ ஒரு 3 வீடியோக்கள் வெளிவந்திருக்கு இல்லையா, இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆகட்டும் அல்லது ஏற்கனவே வந்திருக்கிற அந்த 2 பெண்கள் ஆகட்டும், அவர்கள் நேரடியாக ஒரு பெண் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. ஆனால் மற்ற பெண்களும் இதில் வந்து புகார் கொடுக்கும் போதுதான் இப்ப பார் நாகராஜன் இருக்கிற அந்த வீடியோ இன்னைக்கு வெளிவந்திருக்குது. இந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர்களால் நேரடியாக வந்து புகார் கொடுக்கும் பட்சத்தில் தான் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து அப்படி கிடையாதுங்க. இது சமூகத்திற்கு எதிரான குற்றம். ஏதோ ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம் கிடையாது. இது சமூகத்திற்கு எதிரான குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றம். இதுல யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அரசாங்கமே நடவடிக்கை எடுக்க முடியும், காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும், சமூக நல ஊழியர்கள் எடுக்க முடியும், மகளிர் அமைப்புகள் எடுக்க முடியும். அதனால அவங்க எல்லாம் புகார் கொடுக்கலன்னு பின்னாடி நின்று பள்ளி நிறுத்திட்டு பிரயோஜனமே கிடையாது. கண்டிப்பாக அது வந்து முனைப்போடு நீங்க செய்யணும். எந்த தடை இருந்தாலும் தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு காவல்துறை பணி செஞ்சாதானே நீங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானவர்கள்னு சொல்லிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்க முடியும். கண்டிப்பாக வெறுமனே வந்து ஒரு கொள்ளை சம்பவத்தை கண்டுபிடிக்கிறதோ அல்லது திருட்டு சம்பவத்தை கண்டுபிடிக்கிறதுல மட்டும் வந்து இந்த பேர் வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வீடியோ பாக்குறதுங்கிறது ஒரு சினிமாக்காரனை ஜோக் அடிக்கிறது அல்லது மீம்ஸ் போடுறது அப்படிங்கிற விஷயத்தை ரசிக்கிறது மாதிரி ஒரு பெண்ணுடைய பாலியல் கொடுமைகள் குறித்து நீங்கள் அந்த பார்வையோடு இருந்து விடக் கூடாது. நீங்க என்ன எங்கிட்ட இந்த வீடியோ வந்திருக்கு, இதை பாடுறா அப்படின்னு சொல்லுகிற இந்த நடவடிக்கை என்பது மிக தவறானது. சட்டம் வந்து சொல்லியிருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப பிடிச்சாங்கன்னா சமூக வலைதளத்துல ஃபார்வர்ட் பண்ணவங்க எஸ்வி சேகர் விட தப்பிச்சிருக்கலாம், ராஜா வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா நிச்சயமா அனைத்து இளைஞர்களும் இதுல மாட்டுவாங்க. உங்க தங்கச்சிக்கு நடந்திருந்தா அது வெளியே வரக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. அந்த எண்ணத்தோட ஒரு கட்டுப்பாடோட சமூக ஊடகங்களிலே இந்த வீடியோக்களை நீங்கள் வந்து ஒளிபரப்பாமல் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை பார்க்கும்போது ஏற்கனவே இது தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மன ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. எங்கே தாங்கள் மீண்டும் வந்து அதே மாதிரியான ஒரு தவறு செய்து விடுவோம் என்ற ஒரு அச்சம் வந்து எங்களுக்கு வருதுன்னு சொல்லி சோஷியல் மீடியால ஒருத்தர் சொல்லிருக்காரு. ஆமா, வீடியோவெல்லாம் பார்த்த பிறகு பொள்ளாச்சியில நான் பொண்ணே எடுக்க மாட்டேன். சோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸும் இருக்குது. லெனின் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது நிர்மலா தேவிக்கு வந்து இப்பொழுதுதான் வந்து ஜாமீன் கிடைத்திருக்கிறது அந்த வழக்கில். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கும் மேலேயே ஆயிடுச்சு. அதுல வந்து அவங்களுக்கு குண்டாசும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனாலும் வந்து 10 மாதங்கள் வந்து அவங்க சிறையிலேயே வச்சிருந்தாங்க. இப்பதான் ஜாமீன் கிடைச்சிருக்கு. இதிலும் கூட யாரை தப்ப வைப்பதற்காக நிர்மலா தேவிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது, அவர்கள் பேச விடாமல் ஏன் தடுக்கப்பட்டார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில், அதாவது ஒரு அதிகாரம் கிடையாது இங்கே வந்து 2 ஆட்சி அதிகாரங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்கும் சூழலில் இந்த வழக்கு வந்து எப்படி வந்து எடுத்து செல்லப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இல்லை, அந்த சந்தேகம் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்காது. இதுதான் தொடக்கத்திலேயே வந்து அந்த எஸ்பி சொன்ன வார்த்தையிலேயே இது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு இன்வெஸ்டிகேட் வழக்குக்கு முன்னாடியே தீர்ப்பு கொடுக்குறாரு. இப்போ இவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க இந்த வழக்கை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு. அதாவது நீங்கள் மிக முக்கியமானது இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த கொடூரமான இதில் வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து வெளியில் எப்படி புகார் கொடுக்கலங்கிறனால அது வந்து குற்றம் இல்லாமல் ஆயிடுமா அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க சொல்கிறாங்க இதுக்கான இது இருக்குது, இதை பண்ணலான்னு. நமக்கே இப்போ அண்மை காலத்தில் ஒரு விஷயம் எடுத்துங்க.
இந்த கோவில் சிலைகள் திருட்டு சம்பந்தமான ஒரு வழக்குல அவர் ஐஜி பொன்மாணிக்கவேல் வந்து அந்த பதவியை விட்டு அவருக்கு ரிட்டையர் ஆகுற அல்லது அந்த பதவியை விட்டு அவர் தூக்குனாலும் அவர் அதை தான் கவனிப்பாரு. அந்த பர்டிகுலர் கேஸை அப்படியே நீதிமன்றம் உத்தரவிடுது. அவர் ரிட்டையர் ஆன பிறகும் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அதுக்கு டீமை நீ உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு உத்தரவு போடுது. அப்ப அவர் இன்னமும் ஆய்வுகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. கோயிலா போறாரு. இந்த சிலை அப்படிங்கிற எல்லாத்துக்கும் வந்து நீதிமன்றம் உடனுக்குடன் பண்ணுது. அதாவது கடவுள் சிலைகளுக்கு நீங்க அப்படி சொன்னா நீங்க பெண்களை கடவுளாக பார்க்கிறதுன்னு சொல்லுகிற இந்த மண் வந்து அது உண்மையாக இருக்குமானால் அப்படி நாங்க பெண்களை கடவுளாக தான் பார்க்கிறோம்னா இப்படி சீரழிக்கப்பட்டிருக்க சிதைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலை வந்து நீங்க கண்டிப்பாக வந்து ஒரு இதா எடுத்துக்கிட்டு தான் அதை வந்து பார்க்கணும். கடவுளா இந்த நாட்டுல நினைக்கப்பட்டிருந்தா இந்தியா தான் இன்றைக்கு வந்து பெண்களுக்கு மிக மோசமான தேசம் எதுன்னு கேட்டா உலக அளவுல சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு போகாதீங்கன்னு பெண்களை பத்தி சொல்லும் உடனே என்ன பண்றாங்க, நீ செல்போன் யூஸ் பண்ணாத, இதுக்குதான் நம்ம அந்த காலத்துல அப்படி இப்படி சொன்னாங்க. நம்ம எல்லாத்தையுமே அந்த பண்பாட்டு அடிப்படையில் சொல்லும் பொழுது இந்த பண்பாட்டில் தான் நம்ம சொல்றோம் பெண்களை கடவுளாக மதிக்கிற நாடு இது அப்படிங்கிறப்ப கடவுள் சிலைகளுக்கு இவ்வளவு பாதுகாப்பும் அதோடைய அது எங்க போயிருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்ற நீதிமன்றம் இந்த விஷயத்துல கண்டிப்பாக அதுக்கான இருக்கணும். இது ஒரு முக்கியமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க சொல்வது போல இந்த குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்ப அது வந்து இவங்க தான் சட்டப்பிரிவில் இருக்கிறவங்க நண்பரும் தான் சொல்லணும். அதாவது இதுதான் ஒரு எஃப்ஐஆர் அவங்க மேல, ஒரு எஃப்ஐஆர் உள்ளவங்க மேல உடனே குண்டாஸ் போட்டா அது எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பத்தி நமக்கு தெரியும். இதுவரைக்கும் குண்டாஸ் ஓராண்டு வந்து இருந்திருக்கு. அந்த ஐயாவரம் சிறுமிகள் அந்த டெக்னிக்கல் எரர்ஸ் அப்படி சொல்வீங்கல்ல மேடம், போர்ட்ல போனாலே அது வந்து இதுல வந்து ஒரு ப்ளே பண்ணும். எந்த பிரிவின் கீழே, அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின் எந்த பிரிவின் கீழே தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு சட்டம் இருக்கு, அதுல எந்த பிரிவின் கீழே, அப்புறமா தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குது பாருங்க, சாரி டெக்னாலஜி ஆக்ட், ஐடி ஆக்ட் அடிப்படையில் 66E என்ன சொல்லுது அப்படின்னா அந்தந்த பிரிவுகளை குறிப்பிட்டு நீங்க அதை போட்டிருக்கணும். நீங்க செக்ஷன்ஸ் போட மாட்டீங்க, லூப் ஹோல்ஸ் எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுப்பீங்க. அதனாலதான் வந்து பெண்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை வர்றது கிடையாது. யோசிச்சீங்க அப்போ நீங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும்போதே நீங்க எப்படி பண்றீங்கிறத பார்த்தாலே தப்பிக்கிறதுக்கு கூண்டா சேக்கில் போடுங்க, இன்னும் அதை விட மோசமா கூட போடுங்க, 5வது நிமிஷமே வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற மாதிரி காவல்துறை செயல்படக்கூடாது. அதனாலதான் இதுல உடனே கூண்டாசு அதுல என்ன போட்ட உடனே கலெக்டர் உத்தரவு வாங்கிட்டோம், அது போதுமா? நிக்குமா அந்த வழக்கு? அவர் மேல கொடுத்துக்கிற குற்றச்சாட்டு ஒரு பெண் கிடையாது இதுல இல்லையா, அது ஒரு பெண் மட்டுமே வந்து இதுல பாதிக்கப்பட்டவர் கிடையாது. இன்னும் பின்னாடி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் தொடர்புள்ளவர்களும் ஏதோ இப்ப சீன்ல காட்டி இருக்கிற இந்த 4 பேர்களோ அல்லது இந்த அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் மட்டுமே கிடையாது. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. அப்படின்றப்போ மேற்கொண்டு என்ன மாதிரியான அழுத்தம் இதுக்கு கொடுத்தால், அதாவது எல்லா அழுத்தமும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்றது ஒரு பக்கம், ஆனால் இன்னும் மேற்கொண்டு என்ன மாதிரியான ஒரு அழுத்தங்கள் கொடுத்தால் இது வந்து சரியா வரும்? தேர்தல் திருவிழாவை நோக்கி தமிழகம் இந்தியாவும் சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு செய்தியை நாம் எளிதாக கடந்து போயிட்டு இருக்க முடியாது. எல்லா கட்சிகளும் இப்போ தேர்தல் பணிக்கு போகிறோம். இன்னும் 2-3 நாட்களில் பிரச்சாரத்தை தொடங்க போகிறோம். அப்போ இது வேறு ஒரு நிலைமைக்கு போகக்கூடாது. ஆனால் இதை சமூக வலைதளங்களில் போராடுபவர்கள் மட்டுமே போராடணும், இது வந்து இல்லை வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிடணும் என்பது இல்லாமல் அனைத்து கட்சிகளும் இதிலே வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே அமைந்திருக்கிறது. இது வந்து இப்பொழுது இதை தடுக்கவில்லை என்று சொன்னால், இப்படி இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் இருப்ப குழந்தைக்கோ நம்முடைய குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அந்த சூழ்நிலை வராது ஏற்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அரசியல் அதிகாரத்தை வைத்து அதிமுகவினர் இப்படி செய்திருக்கிற இந்த கொடூர பயங்கரவாதத்தை இவன் முற்றிலும் நடவடிக்கை எடுக்கணும். இப்ப வந்து நான் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிர்நிலையில வந்துட்டோம். மேடம் அவங்களுடைய இறுதி கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, வர்மா கமிட்டியிலிருந்து நிர்பயா ஃபண்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், பழசுக்குள்ள போகல. ஆனா அந்த பணத்தை வச்சு அந்தந்த இடங்களில தன்னார்வலர்களை கொண்டு வாலண்டரியா ஒர்க் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கு நிர்பயா ஃபண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. எவ்வளவு அப்படி அதாவது ட்ரெயின் பண்ணப்பட்ட தன்னார்வலர்களை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கணும். அதே போல இன்றைக்கு வர்மா கமிட்டி சொல்லியிருக்கிற உடனடியாக கான்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அதெல்லாம் ஓப்பனா வந்து நீங்க சொல்லணும். இன்னும் கடைசியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, எல்லா பெண்களுக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்றது, இதுல பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணாக இருந்தாலும் இது உங்களுக்கு நடந்திருக்க கூடாது, நடந்து விட்டது. ஆனா அதனால உடனே நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு ஏற்கனவே 7-8 செத்து போயிருக்காங்களே, அந்த மாதிரி இல்லாம துணிச்சலோடு எதிர்கொள்ளுங்கள். நீங்க உங்களை வந்து தொட்டதுங்கிறது வெறும் உடம்பு,
அவ்வளவுதான். அதனால அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. இதுக்கு ஒரு புனிதம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஐயோ என் பிள்ளை எப்படி பண்ணிட்டாலே குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பேன், இந்த டயலாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு நிதர்சனம் இதுல இந்த பெண்ணை காப்பாற்றணும். உங்க பெண்ணை மட்டும் காப்பாத்தல, நீங்கள் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பெண்களையும் காப்பாற்றுகிறீர்கள். எனவே தன்னம்பிக்கையோடு பெண்களும் இருக்க வேண்டும், போராடுகிற வலிமை பெற வேண்டும். நம்மை போன்ற சமூக ஆர்வலர்கள் அவர்களுக்கு உரிய அளவிலே உதவிகளையும் செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண்கள் வந்து இது வந்து அவர்களுக்கு நடந்த ஒரு விபத்து அப்படின்ற அளவில் தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர ஏதோ தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக இதில் தான் அடங்கி இருக்கிறது. அவங்க பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்களை சார்ந்து இருக்கிற அந்த குடும்பத்துல முதல்ல குடும்பம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும், ஒரு விஷயத்துல ஒரு சப்போர்ட் இருக்கணும். அடுத்து வந்து சமூக அளவில் இருக்கணும். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, இந்த நம்பிக்கை எப்போ வரும்னா சட்டம் சரியாக அந்த வந்து அந்த நடைமுறைகள் சரியாக யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சட்டம் வளையும் அப்படிங்கிறது இல்லாம சட்டம் சட்டமாகவே சட்டம் வளையறது இல்லைங்க, வளைக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வளைக்கப்படுகின்ற அந்த சூழல் மாதிரி நியாயமான நடவடிக்கை இருக்குன்னு நம்பிக்கை வந்ததுன்னா இயல்பா இதெல்லாம் வந்து நம்ம சொல்ற அந்த இதெல்லாம் பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலோடு தான் வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து வெளியில் வர வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் நால்வருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்ச்சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். அனைவருக்கும் நள்ளிரவாகட்டும்.